நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சி நினச்சி நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ மறந்துடுறோம். ஒரு காலத்தில் வந்து நம்ம ரியலைஸ் பண்ணி ஐயோ நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ மறந்துட்டுமேன்னு நம்ம ரியலைஸ் பண்ணி நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இல்லை. முக்கால்வாசி வாழ்க்கை நம்மளுக்கு முடிஞ்சு போயிடுது. அதனால் நம்ம அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தணுன்றது நம்ம வேலை கிடையாது. அவங்கள சந்தோஷப்படுத்தவும் முடியாது. நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம பண்ணுறது கரெக்டு, நம்ம வேலையை நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். எல்லாரும் சந்தோஷப்படுத்துறது நம்ம வேலை கிடையாது. எல்லாரும் சந்தோஷப்படுத்தவும் முடியாது. நமக்கான வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நமக்கு ஓகேவா, நமக்கு பிடிச்சிருக்கா, நம்ம என்ன பண்ணுறோன்னு நமக்கு தெரியுது, அவ்வளோதான். மற்றவங்கள பற்றி நமக்கு எந்த கவலையுமே படக்கூடாது. என்ன பண்ணாலும் அந்த உலகம் நம்மளை குறை சொல்லிகிட்டே தான் இருக்கும். இது நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் அதை பற்றிலாம் நம்ம கேர் பண்ணிக்கவே கூடாது. நமக்கு பிடிச்சிருக்கா, அவ்வளோதான் நம்ம பண்ணணும். நம்ம யாருன்னு நமக்கு தெரியும், நம்ம வீட்டில் இருக்கவங்களும் நமக்கு தெரியும். அவங்க நம்மளை நம்பினா போதும். மற்றவங்களுக்குலாம் நம்மளை நம்ப வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். நான் கூட அப்படி தான். எனக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு ஆசை. நான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனாலும் நம்மளை வந்து சரி பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயம் எனக்கு. அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன். ஆனாலும் உள்ளுக்குள்ளே எனக்கு ஆசை இருந்துகிட்டே இருக்கும், நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க என்ன நினைப்பாங்கன்றதுக்காகவே நான் ஸ்டார்ட் பண்ணாமலே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிரச்சனை, எங்கள் வீட்டில் வந்து எனக்கு பிரச்சனை, பயங்கர பிரச்சனை. எனக்கு வந்து மென்டல் டார்ச்சர், எனக்கு வந்து பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு என்னை கொண்டு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க, அவங்க அப்பா அம்மாலாம் சேர்ந்து எனக்கு அவ்வளோ டார்ச்சர். எனக்கு என்னால் தாங்க முடியல, பைத்தியம் பிடிக்கிற ரேஞ்சுக்கு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நம்ம வந்து இவ்வளோ டார்ச்சர் நம்ம அனுபவிக்கிறோம், சரி நம்ம வந்து ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணலாம். சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் நம்ம மறந்துடுவோம், நமக்கு தேவையில்லாத டென்ஷன்லாம் நம்ம மண்டையில் ஏற்றிக்க மாட்டோம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அப்போ தான் நான் வந்து இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் யார் என்ன நினச்சிட்டு போகிறாங்க, நமக்கு அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. மற்றவங்க என்ன நினைப்பாங்கோ அப்படின்லாம் எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. ஏன்னா எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தான் தெரியும். என் பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வரணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் நான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு எனக்கு வேறு எதுவும் ஆப்ஷன் தெரியல. சரி ஓகே, எனக்கு ரொம்ப நாளாக நம்ம ஆசைப்பட்டுமே அப்படின்றதுக்காக நான் இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணேன். சேனல் ஸ்டார்ட் பண்ணி எப்படி வீடியோ போடுறது, எப்படி எடிட் பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஆர்வம், எனக்கு ஒரு ஆசை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வீடியோவை யார் பார்ப்பாங்க, எத்தனை பேர் பார்ப்பாங்க, எவ்வளோ பேர் பிடிக்கும், எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, எந்த ஐடியாவுமே இல்லை. சரி நம்ம மனசில் பட்டது நம்ம பேசுவோம், விருப்பம் இருக்கவங்க அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் பார்க்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் நான் இப்போ ஓப்பன் பண்ணி 6 மந்த் ஆகுது. இது வரைக்கும் எனக்கு 3000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அதாவது இது எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு இவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு. நான் மற்றவங்களுக்குலாம் இது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்தவரையும் இது ஒரு பெரிய விஷயம். எனக்கு 3000 சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயந்தான். அதனால் நீங்களும் சரி, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்காதீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழவே முடியாது. நீங்கள் ஆசைப்படுறீங்களா, உடனே செஞ்சு முடிங்க, அவ்வளோதான். இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க நம்பினா போதும், அவங்களுக்கு மட்டும் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, அது போதும். மற்றவங்களுக்குலாம் நம்பிக்கையாக இருக்கணும்னு நமக்கு எந்த அவசியம் கிடையாது. மற்றவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படின்ற எந்த அவசியமும் நமக்கு கிடையாது.